திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை மண்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணியுடனாகிய ஆளவாய் சொக்கநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் 63 நாயன்மார்களுடைய குருவர்களாலும் இன்றைய நாள் நாம் 63 நாயன்மார்களில் ஒருவரான மானக்கஞ்சார நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். ஆண் மக்களை பெற்றால்தான் முக்தி, சிவலோகம், வீடு பேருலாம் சொல்லி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் மகளை பெற்று அந்த பெண்ணால் அவர் இறைவனோட திருவடியை அடைந்தார் மானக்கஞ்சார நாயனார். அவருடைய அற்புத வரலாற்றை தான் நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். கஞ்சாறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊர் எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறைக்கு அருகாமையில் இருக்கு. அந்த ஊரில் சேனாதிபதி குலத்தில் அவதாரம் பண்ணவர் தான் நம்ம மானக்கஞ்சார நாயனார். அவர் சேனாதிபதியாக இருக்கார். அவருக்கு எல்லா செல்வமும் இருக்குது, குழந்தை செல்வம் மட்டும் இல்லை. அவர் சிவபெருமானை வேண்டி அவருடைய அருளால் ஒரு பெண் பொற்கொடி, அந்த பெண் பிறந்ததே அவருக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம். பெண்ணால் தான் அவர் பெருமை அடைய போகிறார். பேர்பட்ட ஒரு பெண் மகளை பெற்றெடுக்கின்றார். அவர் பார்த்திங்கன்னா அடியார்கள் தொண்டு ஆண்டவன் தொண்டுன்னு தன்னோட வாழ்நாளை அர்ப்பணித்தவர். ஆண்டவனுக்காக செய்யக்கூடிய தொண்டு, ஒரு அடியாராக இருக்கக்கூடியவர் ஆண்டவனுக்காகவும் அடியாருக்காகவும் தொண்டு செய்திருக்காங்க. நம்ம அத்தனை நாயன்மார்களும் இதை நம்ம பார்க்குறோம். வகையில் நம்ம மானக்கஞ்சார நாயனார் ஒரு அடியார் என்ன நினைக்கிறாரோ அதை உடனே கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த மானக்கஞ்சார நாயனாருடைய இல்லத்தில் அற்புதமாக அந்த பொற்கொடி போல கலைமகள் திருவினும் உரிமைக்கால்னு நம்ம பெரிய புராணம் சொல்கிறது போல் அந்த பெண் அற்புதமாக வளர்ந்து வர்றா. அப்படி வரும்போது அந்த பெண்ணுக்கு தக்க திருமண வயது வருது. தக்க திருமண வயது வரும் பொழுது அந்த பெண்ணுக்கு அவருடைய குலத்தை சேர்ந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார், அவரும் சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர் தான். நம்ம பெரிய புராணம் முழுவதும் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் யாரும் கலப்பு மனம் செய்ததாகவோ, தாய் தந்தை பார்க்காம அவங்களா திருமணம் செய்ததாகவோ வரலாறே இருக்காது. தாய் தந்தை பார்த்து அவங்க குலத்துக்கேற்ப திருமணம் செய்ததாகத்தான் வரலாறு முழுவதும் இருக்கும். 63 நாயன்மார்கள் வரலாறுல பாருங்கள், அவங்கவுங்க குலத்துக்கு ஏற்ப தான் திருமணம் பண்ணுவாங்க. அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும் பறவை நாச்சியாரை திருமணம் பண்ணுவார். அவர் கதாநாயகன். அவர் கைலாயத்தில் பார்த்த பெண் அப்படிங்கிறதுனால, கமலினி அணிந்ததை இங்கே பிறந்திருக்கிறதுனால அவர் திருவாரூரில் பறவை நாச்சியார் ஆடல் மகளிர் அந்த அம்மாவை திருமணம் பண்ணுவார். சங்கிலி நாச்சியாரை அந்த அம்மா வேளாளர் குலத்தை சேர்ந்தவங்க, அவங்கள திருமணம் பண்ணுவார். ஆனால் மற்ற நீங்கள் எந்த அவரை தவிர்த்து, சுந்தரமூர்த்தி நாயனாரை தவிர்த்து வேறு எந்த நாயனாரை எடுத்தாலும் அவங்க அந்த மாதிரி கலப்பு மனம் செய்ததாக வரலாறே இருக்காது. இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும், சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவரவர் குலத்துக்கேற்ப
திருமணம் செய்து நல்ல இல்லறத்தை நல்லறமாக நடத்தி நல்ல குழந்தைகளை இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க. அதுதான் முக்கியம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் சொன்னாலும் இறைவனோட திருவருளால் அவருடைய வேண்டி அந்த பிறக்கக்கூடிய குழந்தை அது வழி வழியாக தொண்டு அப்பா அம்மா செய்வது போல் அந்த தொண்டை தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த வகையில் தான் நம்மளுடைய மானக்கஞ்சார நாயனாருடைய மகளார் அந்த பெண்மணி தக்க திருமண வயது வரும் பொழுது திருமணம் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அவரும் சேனாதிபதியை சேர்ந்தவர். அந்த குடி சேக்கிலார் அப்படின்னு ஒரு குடி இருக்கிறது போல் திருநாவுக்கரசருக்கு குறுக்கையர் அப்படின்னு ஒரு குடி, அதுபோல் இவருக்கு சேனாதிபதி அவங்கெல்லாம் வழி வழியாக படைத்தளபதியாக சேனாதிபதியாக ஒரு படையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டு சென்று கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த பெண்ணுக்கு திருமணத்தை வெகு விமர்சையாக, ஏன்னா ஒரே பெண் அவருக்கு மானக்கஞ்சாரருக்கு மிகப்பெரிய செல்வந்தரவர், அதனால் மிக சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு திட்டமிட்டு நடக்கிறதுக்கு இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா பெண் வீட்டில் தான் திருமணம் நடக்கிறதா இருக்குது. அப்போ மானக்கஞ்சார நாயனாருடைய அந்த மணமகனா பேசியிருக்காருல மாப்பிள்ளை, அவர் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வந்துக்கிட்டு இருக்கார். அவரும் ஒரு அடியார். இந்த பெண் தகப்பனாரும் ஒரு அடியாராக இருக்கார், கணவனாரும் ஒரு அடியாராக இருக்கார். அதான் மிகப்பெரிய புண்ணியம். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த பெண்கள்லாம் போய் அடியார் தான் கணவனாக வரணும்னு பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைப்பாங்க. அந்த வகையில் இந்த பெண் மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கா. இந்த திருமணத்துக்கு தயாராக இருக்காங்க. இப்போ மணமகன் அழைப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த சூழலில் திருமண இல்லம் எப்படி இருக்கும்? மங்களகரமாக இருக்கும். மங்கள ஓசை மேளதாளத்தோட அவ்வளோ சிறப்பாக இருக்குது. மணமகன் வேற வந்து கொண்டு இருக்கார், திருமணம் நடக்க போகுது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம சாமி என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் கைலாயத்திலிருந்து ஒரு அடியார் வேடம் தாங்கி வர்றார். சிவனடியார் முனிவராக வர்றார், தவ முனிவராக வர்றார். அப்படி தானே சுந்தரமூர்த்தி நாயனாரோட திருமணத்தை நிறுத்துறதுக்கு வந்தார், அது போல் வர்றார். மானக்கஞ்சார நாயனார் இல்லத்துக்கு எழுந்தருள்றார். மானக்கஞ்சார நாயனார் அவருக்கு பாத பூசையெல்லாம் பண்ணி அவர்கிட்ட திருநீர் வாங்கி அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகள் மனைவியெல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறார். அப்போ இந்த பெண் திருமணமாக போதில் அந்த பெண் வர்றான், அவர்கிட்ட ஆசி வாங்குறான். அப்போ அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அந்த பெண்ணுடைய கூந்தல் மிக நீளமாக இருக்குது, அடர்த்தியாக நீளமாக மிக அற்புதமாக இருக்குது. பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னார், ஏற்கனவே இவர் பஞ்சவடின்னு சொல்லக்கூடிய ஒரு முடியினால் ஒரு பூணூல், அதை திரிபுண்டாரமாக 3 கோடுகளாக எடுத்து முறுக்கி அதை போட்டிருப்பாங்க. அது ஒரு பூணூல், தவ முனிவர்கள் போடக்கூடியது. அப்போ அந்த பெண்ணோட கூந்தலை பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த பெண்ணுடைய கூந்தல் எனக்கு கிடைச்சா இது பஞ்சவடிக்கு ஆகும், முப்புரி நூல் அந்த மார்பில் அணியக்கூடிய அந்த பூநூலுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இந்த மானக்கஞ்சார நாயனார் என்ன செய்தார், யாருமே செய்ய முடியாத செயல். நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது என்ன நினைப்போம், கூந்தலை அறிந்து அப்படியே கொடுத்துட்டார். இந்த வார்த்தை தான் சொன்னார். இந்த தவமுனிவர் திருநீர் கொடுத்து ஆசி வழங்கிட்டு சொன்னார், இந்த கூந்தல் இருந்தால் எனக்கு பஞ்சவடிக்கு ஆகும், முப்புரி நூலுக்கு பூநூலுக்கு ஆகும்னு தான் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கார். அவர் சொன்ன உடனே இவர் ஏற்கனவே சேனாதிபதி, வாளை எடுத்தார், கூந்தலை அப்படியே அந்த மணமகன் வரப்போகிறாரு, திருமணம் நடக்க போகுது, அந்த கூந்தலை அருந்து அப்படியே அந்த வந்திருக்க தவமுனிவர் கையில் கொடுத்துட்டார்.
யோசிச்சு பாருங்க. இதை சாதாரணமாக நினைக்கும்போது சாதாரணமாக தெரியலாம். அந்த இடத்துல இருந்து நாம் அந்த இடத்துல இருந்தால் என்ன செய்திருப்போம்? மானக்கஞ்சார நாயனார் என்ன செய்தார்? தன்னுடைய மகள் திருமணம் ஆகப்போகுது, மங்கள செயல். திருமணங்கிறது மங்களம். இந்த கூந்தல் அறியறதுங்கிறது அமங்கலம், செய்யக்கூடாது. கூந்தல் அறியறது அமங்கல செயல். இப்போ மங்களம் நடக்க வேண்டிய இல்லத்தில் கூந்தல் அறிந்துட்டார், அமங்கலம் அது. அந்த பெண் வந்து கூந்தல் இல்லாமல் இருக்கா. மணமகன் வந்து கொண்டு இருக்கார், மாப்பிள்ளை அழைப்பு நடந்துட்டுருக்கு. எப்படி இருக்கும் பாருங்க. அந்த பெண் வந்து சம்மதிக்கிறான். இந்த நம்ம நாயன்மார்கள் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா தன்னோட தாய் தந்தை என்ன சொல்கிறாங்களோ அதுவே வேத வாக்கா. நம்ம அப்பூதியடிகளோட பிள்ளையாக இருக்கட்டும், சிறுத்தொண்டரோட பிள்ளையாக இருக்கட்டும், பூம்பாவையாக இருக்கட்டும், இப்படியெல்லாம் பாருங்கள் எப்படி தாய் தந்தை சொல்லுதான் வேத வாக்கு மந்திரம்னு இருந்திருக்காங்க. அதுபோல் இந்த பெண் இறைவனோட அடியாருக்கு இந்த கூந்தல் உதவுதுன்னா இதை விட வேற என்ன வேணும்? தனக்கு திருமணம் ஆக போதே தன்னோட மாப்பிள்ளை வந்துக்கிட்டு இருக்காரே, அந்த இது அமங்கல செயலாச்சே, இது எப்படி நம்ம அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை. அந்த சிந்தனைக்கே அவங்க போகலை. இந்த கூந்தல் பஞ்சவடிக்கு ஆகும்னாரு, அறிஞ்சு கொடுத்துட்டார். செயற்கரிய செய்வார் பெரியார். நாமெல்லாம் என்ன செய்வோம்? செய்ய முடியாது. ஆனால் என்ன பண்ணுவோம்? இப்படியெல்லாம் பண்ணலாமா, இப்படியெல்லாம் சாமி வந்து கேட்கலாமா, இதை தான் நம்ம சொல்லுவோம். யாருக்கிட்ட என்ன கேட்கணும், அவங்கள எப்படி முக்திக்கு கொண்டு போகணும், அவங்களோட அந்த சாதனையை எப்படி வெளிப்படுத்தணும், இதெல்லாம் சாமி முடிவு பண்ணுவார். அவர் யாரோட இல்லத்துக்கு எப்படி திருமேனி தாங்கி எழுந்தருள்வார்னு அவருக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அந்த சோதனைகளை தாண்டி சாதனை பண்ணவங்க தான் நம்மளுடைய நாயன்மார்கள். கூந்தல் அருந்து கொடுத்தாரு. சாமி என்ன பண்ணார்? உடனே மறைஞ்சிட்டார். மறைந்து அப்படியே உமையம்மையோட காட்சி கொடுத்தார். ஏன் இவர் சோதிக்கும் போது மட்டும் அவர் மட்டும் வர்றாரு, அருள் செய்யும் போது மட்டும் அம்பாலோட வர்றாரு அப்படின்னா அவருடைய அருளே தான் சக்தி, வேற யாரும் இல்லை. அதனால தான் பிரிப்பின்றி இருக்கார். பிரியாவிடைனே பேர். அருளம்மை, அருள் செய்வதற்காக அம்மாவோடு வருவார். அப்படியே காட்சி கொடுக்குறாரு நம்ம மானக்கஞ்சார நாயனாருக்கு. மானக்கஞ்சார நாயனார் தன்னுடைய மகள் பொற்கொடியினால் பெருமானையே நம்மளோட இல்லத்துக்கு எழுந்தருளி இருக்கார். அவர் வந்து இந்த பெண்ணோட கூந்தலை கெட்டதுனால, இந்த அருந்து கொடுத்ததுனால இந்த செயற்கரிய செயல் இவர் செய்த அந்த அற்புதம் நிகழ்ந்து அவர் வந்து உமையம்மையோட கைலாய காட்சியை வந்து நம்ம மானக்கஞ்சார நாயனாருக்கு காட்டுறார். அவர் பலமுறை நிலத்தில் விழுந்து பணிந்து எழுந்து கண்ணில் அருவிப்பாய அப்படியே பெருமானை வணங்குறாரு. அவருக்கு வந்து முக்தி கொடுக்குறாரு சாமி. சிவலோகத்தில் இருக்கக்கூடிய பேர். இப்போ இந்த சம்பவம் நடந்து சிறிது நேரத்தில் வந்துட்டார் மணமகன் ஏகோன் கலிக்காம நாயனார். வந்த உடனே இந்த காட்சியை அந்த திருமணத்துக்கு வந்த அத்தனை உறவினர்களும் பார்க்குறாங்க. ஒரு சில அற்புதங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இல்லத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ சிறு தொண்டருக்கு அந்த இல்லத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி எந்த நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த இல்லத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு சிலது வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காட்சியை வந்து திருமணத்துக்கு வந்த அத்தனை பேரும், அது மாதிரி தான் ஞானசம்பந்தருடைய திருமணத்துக்கு வந்த அத்தனை பேரும் அந்த சிவஜோதியில் போகிற காட்சியை பார்க்குறது வாய்ப்பு இருக்கவங்கெல்லாம், புண்ணிய ஆத்மாக்கள்லாம் போன மாதிரிலாம் சேக்கிலார் சொல்லுவார். அதுபோல் இந்த காட்சியை எல்லாம் பார்த்து அந்த வந்த மணமகனுக்கு ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு சொல்கிறாங்க, இந்த ஒரு பெரிய அதிசயம் அற்புதம் நடந்ததுங்க. நீங்கள் வருவதற்கு முன்னால் இந்த மாதிரி பெருமானே கைலாயத்திலிருந்து வந்து இந்த பெண்ணுக்கு ஆசி வழங்கி இந்த கூந்தலை வாங்கிட்டார். ஆனால் இவர் வந்து பார்க்கும்போது கூந்தல் வளர்ந்துருச்சு. எப்படி சிறுத்தொண்டரோட இல்லத்தில் போய் இவனோட மகனை கூப்பிடு வந்துடும் அப்படியேவும்
எல்லாம் மறைஞ்சு குழந்த வந்ததோ அது போல் இவருக்கு அந்த பெண்ணுக்கு கூந்தல் வளர்ந்து எப்படி இருந்தோ முன்ன காட்டிலும் செழிப்பாக இருக்கு. அப்போ அந்த கலிக்காம நாயனார் என்ன சொல்கிறாரு, இப்படி பெருமான் வந்திருக்கும் பொழுது கொஞ்சம் தாமதமாக வந்துட்டனே, நான் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நானும் அந்த பெருமானை பார்த்துருக்கலாமேன்னு ரொம்ப வருந்தினாராம். அதுக்கப்புறம் திருமணம் ஆகுது. அந்த பெண் மிகப்பெரிய ஒரு அற்புதமான பெண்மணியாக இருக்கா. இந்த பிறந்த வீட்டில் இந்த அற்புதம் நிகழுது. திருமணமாகி ஏர்கொண்டு கலிக்காம நாயனார் இல்லத்தில் இருக்கும் பொழுது இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறாருன்னா, பறவை நாச்சியார்கிட்ட தியாகராஜ பெருமான நடு இரவில் 2 முறை தூது அனுப்பிடுறார். இந்த செய்தியை கேள்விப்படுறாரு நம்ம ஏர்கோன் கலிக்காம நாயனார். அவர் மிக கோபப்படுறார். யார் மேலே? சுந்தரமூர்த்தி நாயனார் மேலே. போயும் ஒரு பெண்ணிடம் பெருமானை தூது அனுப்புவதா, இதை எப்படி ஏற்றுக்கொள்வது, இது மிகப்பெரிய தவறு, கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக இருக்கார். இப்படி கோபமாக இருக்காரு அப்படிங்கிறது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பையும் இந்த செய்திகள்லாம் வேகமாக பரவி இருக்கு இல்லையா? நானும் இப்போ தான் பரவுது அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அப்பையும் இப்படி செய்திகள்லாம் மிக வேகமாக பரவுது. அப்போ கவலைப்படுறார் சுந்தரமூர்த்தி நாயனார். இப்படி நம்பால் ஒரு அடியார் வருத்தமாக இருக்காரே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது அப்போ சாமி சொல்கிறார், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சூளை நோய் கொடுத்து நீ போய் தீர்த்து வச்சாதான் தீரும்னு சொல்லிடுறேன் அப்படின்றார். இருக்கவே இருக்குது சூளை நோய். பார்த்தீங்களா, ஏற்கனவே சமணத்துக்கு போனதுக்காக திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் கொடுத்து தான் சைவத்துக்கு ஆட்கொள்கிறாரு. அப்போ திலகவதியார் கவலைப்படுறாங்க. அவங்ககிட்ட சொல்கிறாரு சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ளும்னு. அதுபோல் ஆட்கொள்கிறாரு. அதுபோல் இவர்கிட்ட சொல்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட, இந்த ஏர்கொண்டு கலிக்காம நாயனாருக்கு சூளை நோய் கொடுத்துருவோம், நீ போய் தீர்த்து வச்சுட்டா இந்த பிணக்கு தீந்துடும், இந்த கோபம் அப்படின்னு சொன்னார். இப்போ இவர் வர்றார். இவருக்கு சூளை நோய் வந்துருச்சு. ஏர்கொண்டு கலிக்காம நாயனாருக்கு சூளை நோய் வந்துருச்சு. இவர் வர்றார். தீர்க்கணும்ல சூளை நோய், சாமி சொல்லிட்டார்ல, வர்றார். அப்படி வரும் பொழுது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? நம்ம ஏர்கொண்டு கலிக்காம நாயனாருக்கு வர்றாரு உன்னோட சூளை நோயை தீர்ப்பதற்கு, அவர் வந்தால் தான் தீரும் அப்படின்னு சொல்லி சாமியே சொல்கிறார் அசரீரியா. இவர் என்ன பண்ணுறாரு, பெண்பால தூது அனுப்புன அந்த சுந்தரன் இந்த சூளை நோயை தீர்க்க வேணாம், என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல போகட்டும்னு கத்தி எடுத்து தன்னோட வயிற்றில் சொருகி குடல் சரிந்து விழுந்து உயிரை விட்டுறார். இவர் வாசலுக்கு வந்துட்டார். அப்போ இந்த பெண் கூந்தல் அறிந்து கொடுத்த அந்த மணக்கஞ்சார நாயனாருடைய மகள் என்ன பண்ணுறா, அந்த இறந்து போன கணவனோட உடம்ப ஒரு அறையில் மறைச்சி வச்சுட்டு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பாத பூசை பண்ணி பூர்ணகும்ப மரியாதையெல்லாம் செய்து வீட்டுக்கு அழைச்சிட்டு உட்கார வச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறான். அப்போ இப்பேற்பட்ட ஒரு பெண் பாருங்கள், அங்கே பிறந்த இடத்துலையும் சிவபெருமானுக்கே தன்னோட கூந்தலை தானமாக திருமணத்தன்னைக்கு கொடுத்து மிகப்பெரிய அற்புத செயல். அதனால தான் இன்றைக்கி அவர் மணக்கஞ்சார் நாயனார் 63 ஒருத்தராக இருக்கார். இங்கே புகுந்த இடத்துலையும் இறந்து போன கணவனோட உடலை மறைச்சி வச்சுட்டு, அப்போதையடிகள் அப்படி தானே மறைச்சி வைக்கிறாரு திருநாவுக்கரசருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி இந்த அம்மையார் மறைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவரை வரவேற்கிறாங்க. அவர் வந்துட்டு போகட்டும், நம்ம ஏதாவது சொல்லி சமாளித்து அனுப்பிடலாம், அதுக்கப்புறம் நம்ம இந்த கணவனாருக்கு இறுதி சடங்கு எல்லாம் பார்த்துக்கலான்னு இந்த அம்மா நினச்சிருக்காங்க. இவர் வந்த உடனே கேட்டார், எங்கே ஏர்கொண்டு கலிக்காம நாயனாரை எங்கே அப்படின்னு கேட்டார். அப்போ அவர்கிட்ட மறைக்க முடியல, அந்த அறையில் இருக்கார் அப்படின்னு காமிச்சனே பார்க்குறாரு.
குடல் சரிந்து அப்படியே இருக்கார் உயிர் போர் நிலையில். இவர் என்ன பண்ணுறாரு, நம்மளால் ஒரு அடியாரோட உயிர் போய்விட்டதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், கத்தி எடுத்து இவரும் தன்னோட உயிரை விட துணிகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்போ சுவாமி என்ன பண்ணுறாரு, 2 பேருக்கும் வேணான்னு சுந்தரரை தடுத்து இவருக்கும் உயிரை கொடுக்குறார், 2 பேருக்கும் அருள் செய்கிறார். அப்புறம் இருவரும் பிணக்கு தீர்ந்து கட்டி தழுவி பல நாள் இருந்து தல யாத்திரையெல்லாம் மேற்கொண்டு செல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த வரலாறு எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த பெண் பிறந்த இடத்துலையும் சாதனை செய்து புகுந்த இடத்துலையும் சாதனை செய்து மிகப்பெரிய சாதனை பெண்மணியாக இருக்காங்க. நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய பெண்லாம் ஏதாவது ஒரு இடத்துல தான் சாதனை செய்திருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய மானக்கஞ்சார நாயனாருடைய மகள் பிறந்த இடத்துலையும் சாதனை செய்திருக்கா, புகுந்த இடத்துலையும் சாதனை செய்திருக்கா. மிகப்பெரிய சாதனை பெண்மணியாக. இவங்க பெயர்கள்லாம் வராட்டி கூட இந்த பெரிய புராணத்தில் இந்த பெயர்களெல்லாம் வராத பெண்களையெல்லாம் நம்ம பேசணும். அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாயன்மாருக்கு பக்கபலமாக இருந்து அவங்களுக்கு பின்னாடி இருந்தாலும் அவங்கள சாதனை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்ற வகையில் நாம் அவங்கள சிந்திக்கணும், மறக்கக்கூடாது. அதனால் இந்த மணக்கஞ்சார நாயனாருடைய அருள் வரலாற்றில் அவருடைய மகளை நாம் மிக சிறப்பாக சிந்தித்தோம். மணக்கஞ்சார நாயனார் மிகப்பெரிய ஒரு அற்புத செயல் செய்தவர் தான். திருமணம் மகளுக்கு நடக்க போகுது, அந்த நேரம் இது அமங்கல செயல் அப்படின்லாம் யோசிக்காமல் அவர் முனிவர் தவமுனிவர் கேட்ட அடுத்த நொடியே தன்னுடைய மகளுடைய கூந்தலை அறிந்து கொடுத்தவர். நல்ல அற்புத செயல் செய்தவர். அவருடைய அந்த குருபூசை திருநாளில் அவருடைய அருள் வரலாற்றை சிந்திப்பதற்கு நமக்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.